ஒரு ரீஆர்டர் வரும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஜாப் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்குரிய ஒர்க் ஷெடியூல் நம்ம இருக்கோம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுத்த காஸ்டிங் தான் இங்கே ப்ரொடக்ஷனில் வந்திருக்கா, இல்லை அதுக்கு கூட வந்திருக்கா, குறையா வந்திருக்காங்கிறத டெய்லி நம்ம ட்ராக் பண்ண வேண்டியிருக்கோம். பிகாஸ் நம்மளுடைய காஸ்டிங்கை கொடுத்ததோட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜினை கட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்மளுடைய இவ்வளோ டாஸ்க்கையே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யலாம்? எஸ், கரெக்ட். நம்ம ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் போட்டால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ரெடிமேட் இஆர்பி இருக்குது, இன்னொன்று டெய்லர் மேடு இஆர்பி இருக்குது. ரெடிமேட் இஆர்பி போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஏற்கனவே இவ்வளோ சிஸ்டத்தையும் அந்த ப்ரோக்ராமருடைய இன்புட்டுக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. தெரிஞ்ச எக்ஸல்லே நம்ம ரெடி பண்ண முடியும் சாஃப்ட்வேர்.